டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். டீ காஃபி சாப்பிடலாமான்னு கேட்டாரு. டீ காஃபிலாம் தாராளமா சாப்பிடலாங்க. எவ்வளவு சாப்பிட்றோன்றதாங்க. டீ சாப்பிட்றோம் நம்ம ஊர் சைட்ல தான் எங்களுக்கு எல்லாம் லோட்டால கொடுப்பாங்க காஃபி. இப்போ அவ்வளவு பெரிய லோட்டால குடிக்கிறோம் அப்படிங்க. வளரும் பருவத்தில் குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த எரிபொருள் எல்லாம் எனக்கு செலவாயிடும், வளர்த்தியா வந்திருக்குங்க. இப்போ நான் லோட்டால எனக்கு 52 வயசு ஆகுதுன்னா எனக்கு போய் இப்போ லோட்டால குடிச்சேன்னா வந்து வெயிட் தாங்க போட்டுட்டு போகும். ஆனால் சுகர் ஏறுதோ இல்லையோ வெயிட் ஏறுங்க. அதனால காஃபி டீ சாப்பிடும் போது முடிந்த வரையில் பிளாக் காஃபியாவோ பிளாக் டீயாவோ கிரீன் டீயாவோ குடிப்பது உசித்தம். இல்ல டாக்டர் எனக்கு பால் போட்டு தான் குடிக்க பழக்கம், எங்க வீட்டுல கறவை மாடு இருக்கு, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமா சாப்பிடுங்க. ஏன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பால் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நேரங்கள்ல வயிறு வந்து உபசம் வரும். வயிறு உபசம் ஏன் வரும்னா, நம்ம பால்ல இருக்கிற சர்க்கரையோட பேர் லாக்டோஸுங்க. அந்த லாக்டோஸை செரிமானம் பண்ணக்கூடிய அமிலம் லாக்டேஸ்ங்கிற ஒரு என்சைம் 100-3 மக்களுக்கு அந்த என்சைம் வந்து இழந்துடுறோங்கிறது தான் உலக டேட்டாங்க. அப்ப பால் அதிகமா சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு அந்த அமிலம் தொடர்ந்து இருக்கு, அந்த லாக்டேஸ்ங்கிற அமிலம். அதனால அவங்களுக்கு பெரிய உடல் உபசம் வராது, ஆனா வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா பால்ல இருக்கிற கேலரியும் சேரும், மிச்ச நேரங்கள்ல சாப்பிட்ற கேலரியும் சேரும். அப்ப இந்த ஒரு நாளைய எரிபொருள் தேவையான அந்த 2200 2300 2004 கிலோ கேலரியை தாண்டிட்டோம்னா அது சுகரா ஏறுதோ இல்லையோ வெயிட்டா ஏறுங்க. அதுவே பிற்காலத்துல அதான் வெயிட்டா எப்படி ஏறும்னா, உங்களோட தோலின் கீழ் கொழுப்பாகவும் லிவரின் உள் கொழுப்பாகவும் சதையின் உள் கொழுப்பாகவும் மாறும். இதுதான் ஃபேட்டி லிவர், இதுதான் ஃபேட்டி மசில். ஃபேட்டி லிவர் ஏற ஏற ஒரு 12 வருஷம் 15 வருஷம்லாம் சுகர் இருந்து தாண்டிட்டாங்கன்னா வெறும் வயிற்று சுகரை குறைக்கிறது ரொம்ப கடினமாயிடும். சாப்பிட்ட பிற்பாடு இருக்கிற சுகர் ஏறுறதுக்கான முதல் காரணம் ஃபேட்டி மசிலில் இருக்கிற கொழுப்பு. ஸோ பால்னால தான் வருதுன்னு நான் சொல்ல, பாலின் உட்கொள்ளுதலும் அதிகப்படுத்தினா அந்த மாதிரி வரும். கொஞ்சமா நான் ஒரு வேளை காஃபி குடிச்சேன் டாக்டர், பால் குடிச்சேன், நல்லா ஸ்ட்ராங் காஃபி குடிச்சேன், என்னோட கும்பகோணத்துல இருந்து வரவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காஃபியை. அவனும் சொல்லுவேன் டாக்டர் நாங்கள் குடிக்கிறதே ஃபில்டர் காஃபி, அதை கூட அதனால ஃபர்ஸ்ட் ஃபில்டர் காஃபி குடிப்பான், ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் காஃபி, அதெல்லாம் சாப்பிடலாம். பட் ஓவராலா நீங்க உங்களோட பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரமாதம். அது பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில ஒரு நல்ல பெரிய லோட்டால காஃபி குடிச்சிட்டு, இப்போ ஒரு கும்பகோணம்லாம் இந்த கடப்பான்னு ஒன்று ஃபேமஸுங்க, கும்பகோணம் சைடு காப்பி கடப்பா முராரி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது 3 இருந்தால் கும்பகோணத்துல வேலை ஓடிடும். அதனால அப்ப வந்து ஒரு பூரி கிழங்கு சாப்பிட்டாலும் கடப்பா வச்சுப்பாங்க, தோசைனாலும் கடப்பா, அது உருளைக்கிழங்கு அரைச்சி விடுற குழம்புங்க, இட்லிக்கும் கடப்பா, இதெல்லாம் வச்சு அடிச்சுட்டு மதியானம் சுடுசோறு, வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் முராரி ஸ்வீட்ஸ், ஓம்பொடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி ஈவினிங்க்கு ஒரு காப்பி பஜ்ஜி, திரும்பி நைட்டுக்கு தோசை, அப்படி சாப்பிட்டீங்கன்னா தவறாயிடுங்க. இல்லையா பால் சாப்பிடும்போது ஓகே கொஞ்சம் டயட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டா, கொஞ்சம் 2 இட்லி சட்னி இல்லை கடப்பா, கூட ஒரு பொரியல், தோசை, மிளகாப்பொடி எண்ணெய், கூட ஒரு பொரியல், இல்லை ஒரு பச்சடி, தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றோம்னா, மாவு சத்து இப்போ வெள்ளை அரிசியில பண்ற தோசையில இப்பதான் சொன்னேன் ரொம்ப கம்மி நார்ச்சத்துன்னு சொன்னேன். அதுல பாக்டீரியா இருக்குன்னு சொன்ன வழியே நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லலை. அப்போ பாக்டீரியா இருக்கிற ஒரு தோசையை சாப்பிடும் பொழுது, நமக்கு ஃபெர்மெண்டட் ஃபுட் சாப்பிடும்போது அது மாவுச்சத்துக்கும் கணக்காகும் போது கூட ஒரு காய்கறி இருக்கணுங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். பிளாக் காஃபி பிளாக் டீல உள்ள பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் கேட்டாரு. பிளாக் காஃபி வந்துங்க சர்க்கரை போடாத பால் ஊத்தாத ஒரு சுடுதண்ணியின் டிகாக்ஷன் தானே, அதான பிளாக் காஃபி. அப்ப என்னன்னா அதுல வந்து பெருமளவுக்கு கேலரிஸ் கிடையாது. இப்போ ஒரு 100 ml பிளாக் காஃபி குடிச்சீங்கன்னா ஒரு 2-3 கிலோ கேலரி, சொற்ப கிலோ கேலரி தான் அதுல இருந்து வரும். ஏன்னா தண்ணி அப்புறம் டிகாக்ஷன், அந்த கேலரியுமே எங்க இருந்து வருதுன்னா, காபி தூள்ல ஒரு கோஃபஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒரு கொழுப்பு சத்து இருக்கு, குளோரோஜெனிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் கோஃபஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒரு கொழுப்பு சத்து இருக்கு. இந்த குளோரோஜெனிக் ஆசிட் தான் பிளாக் காஃபி குடிக்கிற சிலருக்கு வந்து நெஞ்செரிச்சல் வரலாம், சிலருக்கு இந்த படபடப்பு வரலாம். அதனால படபடப்பு ரொம்ப வரவங்க, ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஹார்ட் பேஷண்ட், உங்களுடைய இருதய டாக்டர் சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். ஏன்னா சிலருக்கு வந்து ஹார்ட் வந்து பம்பிங் ரொம்ப குறைஞ்சிரும், 30-35% கீழே போயிடுச்சுன்னா ஹார்ட் ரேட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைச்சி வைக்க தான் உங்களோட இருதய டாக்டர்கள் முனைப்படுவார்கள்.
அப்ப ஹார்ட் ரேட், ஏன்னா ஹார்ட் ரேட்டை குறைக்கிற மருந்து மாதிரி தான் நிறைய மருந்து இருக்கும். நீங்க இருதய டாக்டர் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் ரேட்டை கூட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதுல ஒண்ணு வந்து இந்த பிளாக் காஃபி, ஸ்ட்ராங் பிளாக் காஃபிலாம் வந்து இருதய துடிப்பை சற்றே கூட்டலாம். அதனால வந்து ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மருத்துவரோட கலந்த ஆலோசனை இல்லாம, உங்க இருதய டாக்டரோட கலந்த ஆலோசனை இல்லாம, சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் மெட்ஃபார்மின்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அசிடிட்டி அதிகமா இருக்கும். இப்போ மெட்ஃபார்மின்ங்கிறது அடிநாத மருந்து, அடிப்படை மருந்து. சுகர்ல ஒரு 2 கிராம் வரைக்கும் போடுவாங்க, சில 2.5 கிராம் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்க காஃபி சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு நெஞ்செரிச்சல் வரும். உங்க சுகர் கண்ட்ரோல் இருந்தால் கொஞ்சம் உங்க டாக்டரோட பரிந்துரைப்படி மெட்ஃபார்மினை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா மெட்ஃபார்மின் வந்து அவ்வளோ ஈஸியா குறைச்ச நெஞ்செரிச்சலுக்காக தான் மெதுவாக குறைப்போம், வயிறு பிரச்சனைக்காக குறைப்போம், இல்லை லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் மெட்ஃபார்மின் டோஸ் குறைப்போம். இல்லைனா மெட்ஃபார்மின் வந்து வேற எந்த காம்ப்ளிகேஷனும் மெட்ஃபார்மின் அவ்வளோ ஈஸியாக குறைக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அது உங்க மருத்துவரும் நீங்களும் கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். பட் அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த பிளாக் காஃபி குடிச்சாங்கன்னா கொஞ்சம் நெஞ்செரிச்சல் வரும். மிச்சப்படி ரொம்ப லோ கேலரிங்க, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இன்ஃபேக்ட் இதுல இருக்கிற இந்த கெஃபீனும் சரி, குளோரோஜெனிக் ஆசிடும் சரி, உங்களுடைய மூளையை வந்து ரொம்ப அலர்ட்டா வைக்கும், கொஞ்சம் ஆக்டிவா வைக்கும். ஆனா ஒரு 4-6 மணி நேரம் ஆகும் ஒரு தடவை ஒரு காப்பி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது உடம்புல இருக்கிற அந்த கெஃபீனோட உடைதல் நேரம் வந்து 4-6 மணி நேரம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்ல தூக்கம் வராதவங்க ஒரு 3 மணி மேக்சிமம் 4 மணிக்கு மேல காஃபி குடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு சுத்தமா தூக்கம் போயிடும். தூக்கம் நல்லா உள்ளவங்க எப்ப வேணா காஃபி குடிக்கலாம். இப்ப நான்லாம் வந்துங்க, இப்போ எங்களோட ஓபியை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் உடற்பயிற்சி வந்தேன்னா நடுராத்திரி வந்து கூட நான் லாஸ்ட் காஃபி குடிச்சிட்டு போய் படுப்பேன். அது என்னோட பழக்கம். அது வந்து எல்லாருக்கும் அது பொருந்தாது. பட் சொல்றேன், அதனால காஃபி குடிச்சிட்டும் தூங்குறவங்க இருக்காங்க, என்ன மாதிரி ஆளுங்க. பட் சிலருக்குலாம் தூக்கம் இல்லாதவங்க வந்து ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேல காஃபியை குடிப்பதை தவிர்க்கணும். மிச்சபடி இந்த ஹார்ட் பேஷண்ட்டு ஸ்பெசிபிக் கேஸ் உள்ளவங்கலாம் உங்களுடைய குடும்ப ஆலோசகர், மருத்துவ ஆலோசகர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செயல்படும். இந்த இஞ்சி டீ குடிக்கலாமா, செம்பருத்தி பூ டீ குடிக்கலாமா, அப்புறம் ஆவாரம் பூ டீ குடிக்கலாமா, இதெல்லாம் கேட்குறாங்க. பட் என்னன்னா இது எல்லாமே வந்து அந்த பிரதான தாது பொருள். அதாவது இப்போ செம்பருத்தினா அதுக்கு ஒரு தன்மை, அந்த செம்பருத்தியில ஒரு நல்ல தன்மை கொண்ட ஒரு பொருள் இருக்கும். அது மாதிரி இஞ்சிக்கு அப்படிங்கிற இஞ்சிக்கான ஒரு சில அது ஃபுட் மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு பொருள் கிடையாதுங்க, ஒரு ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கும். அதுல ஒரு பொருளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை தான் நம்ம சாராக்கி சாப்பிட்றோம். இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு படி ஏத்துற மாதிரிங்க. 100 படி 1000 படி ஏற வேண்டிய வாழ்க்கையில இதுவும் ஒரு படி அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய அதுதான் படி அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை இல்லையா. அதுவும் ஒரு நமக்கு தேவைங்கிற மாதிரி அதையும் ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டா பயன்பாட்டில் வச்சிருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அப்படி சுகரே குறைஞ்சிரும், இது சாப்பிட்டா பிபியே குறைஞ்சிரும், இது சாப்பிட்டா வெயிட்டே குறைஞ்சிரும், இது சாப்பிட்டா தோல் மிலுமிலுன்னு ஆகும், இது சாப்பிட்டா கிடுகிடுன்னு முடிவு, அந்த மாதிரி சூப்பர் ஃபுட்டு கிடையாது, சூப்பர் கிரெயின் கிடையாது, சூப்பர் ட்ரிங்க் கிடையாது. உலகத்துல இருந்தா நாங்களும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தா பெரும்பணக்காரர்கள் 5 லட்சம் வருஷம் உலகத்துல இருக்க முடியும். ஆனா உலகத்துல அதிக நாள் வாழ்ந்த பதிவுல இருக்கிற ஒரே ஆள் ஜான் கிளமாண்ட்னு ஒரு லேடி, பிரான்ஸ்ல வெறும் 122 வருஷம் தான் உச்சகட்ட வாழ்வு பதிவு பெற்றதுல நாங்க சொல்றோம். 1997 98 தான் இறந்தாங்க. அவங்க வந்து நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. அவங்க அந்த காலத்துல அவங்க கடைசி காலங்கள்லயும் நல்லா ஆக்டிவா இருந்தாங்க. அப்ப அவங்கள வந்து கேட்டாங்களாம், உங்களோட நீண்ட நாள் வாழ்க்கைக்கு என்ன சீக்ரெட்னு கேட்டாங்களாம். டெய்லி தம் போடுவேன், டெய்லி கொஞ்சம் ஒயின் குடிப்பேன்னு சொல்லிச்சான். அந்தம்மா ஒயினும் குடிக்கும், அந்தம்மா சிகரெட்டும் பிடிப்பாங்க. பட் அதுக்குன்னு உடனே என்ன சொல்லக்கூடாதுன்னா, சிகரெட் பிடிக்கிறவங்க வந்து சிகரெட் பிடிச்சா அந்தம்மா அவ்வளவு நாள் இருந்து சிகரெட் பிடிக்காத ஒரு டப்புன்னு போயிட்டாரு, அதனால சிகரெட் குடிச்சா ஒன்றும் இல்லைன்னு நம்ம வந்து தர்க்கம் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த மாதிரி ஃபாருக்கும் தர்க்கம் பண்ண முடியாது, அகைன்ஸ்டுக்கும் தர்க்கம் பண்ண முடியாது. அது குடிங்க நல்லது, அதுதான் நல்லது அப்படின்னா அதுக்கு தரவு எதுவுமே இல்லை.